குடியுரிமை திருத்த சட்டம் திரும்ப பெறப்பட மாட்டாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். 2 தினங்களுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் திரும்ப பெறப்பட மாட்டாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறித்து இந்த அறிக்கை என்னென்ன விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்பது 2 தினங்களுக்கு முன்பாக மத்திய அரசால அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு எதிர்ப்புகள் இருந்த நிலையிலும், கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு நிலைகளில் போராட்டங்கள் நடைபெற்ற நிலையிலும் உறுதியாக மத்திய அரசு இதனை 2 தினங்களுக்கு முன்பாக இந்தியா முழுவதுமே அமல்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில மாநிலங்கள் முழுவதும் எதிர்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் அவர்களது மாநிலங்கள்ல அவர்களது ஆட்சி இருக்கக்கூடிய கேரளா, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள்ல சிஏ அமல்படுத்தப்படாது என்பதை அறிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில இதற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய உள்துறை அமைச்சர் ஏஎன்ஐ நிறுவனத்திற்கு பேட்டி அளித்திருக்கிறார். அதுல சிஏஏ அமல்படுத்துவது என்பது மத்திய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது, இதை எந்த ஒரு மாநில அரசும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கேரளா, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக இது போன்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். எனவே மத்திய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டுதான் இந்த அறிவிப்பு, அதாவது ஒரு புதிய சட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை எந்த ஒரு மாநில அரசும் கட்டுப்படுத்த முடியாது, இதனை அமல்படுத்த முடியாது என்று தெரிவிக்க முடியாது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து இடங்களிலும் நிச்சயமாக சிஏஏ என்பது, அந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது அமல்படுத்தப்படும். மேலும் இந்து மற்றும் கிறிஸ்தவ அகதிகளுக்காக, அதாவது இந்தியாவுக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட 3 சிறுபான்மை நாடுகள்ல சிறுபான்மையாக அகதிகளாக இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சிஏஏ சட்டம் என்றும், இதனை ஒருபோது மாநில அரசுகளால அந்த அதிகாரத்திற்குள்ளாக கொண்டு செல்ல முடியாது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் உறுதியாக இந்த சிஏஏ அமல்படுத்தப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய அரசின் கருத்தாக தெரிவித்திருக்கிறார். மேலும் வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனும், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதாக ஏஎன்ஐ நிறுவனத்திற்கு பேட்டி அளித்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மணிகண்டன், IUML உள்ளிட்ட சில அமைப்புகளும் இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளன. இந்நிலையில் இது மதத்தின் அடிப்படையில் நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி என்று பல்வேறு அரசியல் கட்சியும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திரும்ப பெறப்பட மாட்டாது என்ற இந்த ஒரு திட்டவட்டமான முடிவு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும் நிலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான அரசியல் நோக்கங்களின் பார்வை என்ன? ராம்குமார், சிஏஏ என்பது குடியுரிமை திருத்த சட்டம் எனும் அறிவிப்பை இந்த அரசு அமையும் போது, அதாவது 2019 தேர்தலின் போது வாக்குறுதியாக கொடுத்துதான் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்தித்திருந்தது. இந்த நிலையில தொடர்ந்து 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா ஆட்சி என்பது இந்தியாவில தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் 2024 தேர்தல் அறிவிப்பு என்பது மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ள வெளியாகுவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களது முக்கிய தேர்தல் வியூகமாகவும் அதே போல முக்கிய தேர்தல் அறிவிப்புகள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சிஏஏ எனும் அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவே அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் அது குறித்த விமர்சனத்தை வைக்கின்றனர். மேலும் சிறுபான்மை அமைப்புகள் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும், அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில சுயாட்சி குறித்து பேசக்கூடிய எதிர்கட்சிகள் கூறுகையில இது முற்றிலுமாக திட்டவட்டமாக வாக்கு வங்கி அரசியல் என்று வெளிப்படுத்துவதாக விமர்சிக்கின்றனர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அது சம்பந்தப்பட்ட அவர்களது கூட்டணி கட்சிகள், அவர்களது ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள், ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள் தெரிவிக்கும் போது அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், அதாவது சிறுபான்மை நாடுகள்ல முஸ்லிம் இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்து சிறுபான்மையினர், பௌத்தர்கள், சீக்கியர்கள், பார்சியர்கள் போன்றவர்களை நேரடியாக நாட்டிற்கு குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக கொடுத்து அவர்களை பாதுகாக்கும் விதமாகத்தான் இந்த சிஏ அமைந்திருக்கிறது என ஆதரவு தெரிவிக்கின்றனர். முற்றிலுமாக தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் முதல் தேர்தல் அறிவிப்பாக இருந்த இந்த சிஏவை தற்போது அமல்படுத்தி இருக்கிறது பாஜக என்று பார்க்க முடிகிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.